இந்து தாயார் லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இனி இந்துக்களே என்று பெடரல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இவர்களை மதம் மாற்றியது சட்டத்திற்கு புறம்பானது என்பதையும் பெடரல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மலாயா தலைமை நீதிபதி டத்தோஸ்ரீ அஸ்னால் முகமது அஷீம் தலைமையில் 3 அமர்வு குழு இந்த ஏகமனதான முடிவை அறிவித்தது. பெடரல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ நோர்டின் அசான், டத்தோ வாசிர் அலாம் மைடின் மீரா ஆகிய இருவரும் மற்ற 2 நீதிபதிகளாவர். லோவின் 3 பிள்ளைகளையும் அவரின் அனுமதியின்றி இஸ்லாத்திற்கு மதம் மாற்றியது சட்டத்திற்கு புறம்பானது என்ற பெடரல் நீதிமன்றத்தின் நேற்றைய தீர்ப்பு இந்த போராட்டத்திற்கு நிரந்தர முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்ற முடிவுகளை எதிர்த்து பெர்லிஸ் மாநில அரசாங்கம் பெடரல் நீதிமன்றத்தில் மனுவை சமர்ப்பித்தது. பெர்லிஸ் இஸ்லாமிய சமயம், மலாய் பாரம்பரிய மன்றம், பெர்லிஸ் மாநில அரசாங்கம், இதர பிரதிவாதிகள் ஆகியோருக்கு எதிராக பெடரல் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த பிள்ளைகளின் மதமாற்றம் குறித்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பில் லோ தோல்வி கண்டார். இருப்பினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம், பெடரல் நீதிமன்றம் ஆகியவற்றில் அவர் தொடர் வெற்றிகளை பெற்றார். பெடரல் நீதிமன்றத்தின் இந்த ஆக கடைசியான தீர்ப்பின் வழி லோவின் 3 பிள்ளைகளும் தொடர்ந்து இந்துக்களாகவே இருப்பர். ஒருதலைப்பட்ச மதமாற்றம் சட்டத்திற்கு புறம்பானது என்பது ஆணித்தரமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. லோவின் சார்பில் வழக்கறிஞர் ஜே குணமலர், ஏ ஸ்ரீமுருகன், மேலும் சில வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.